ஒரு காரை சேர்த்ததுக்கு ஹெல்ப் பண்ற நீ இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா உனக்கு? நேரையா நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்ன கொண்டாந்து இப்படி இதெல்லாம் 4 பேருக்கு தெரிஞ்சா என்னையா சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாரு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்களை பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு பதிலா என்னையா நினைப்பாங்க அப்படின்னு இவங்க கவுண்டரா நீங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை பார்த்தெல்லாம் உன்னை பார்த்து சக்தி பக்கம் நினைக்க மாட்டா. என்ன சார் இருக்கு புடவை வெட்டி புடவை வெட்டியாச்சு அப்படி இப்படி என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன பார்த்தா ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. புடவை வெட்டியாச்சு புடவை ஜாக்கெட்லாம் இது ஓகே. ஒண்ணுக்கான நெளிவு சுழிவு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எதுவுமே காணும். பாடி கார்டு பண்ணி சொல்ற மாதிரி நிக்கிறான் சார். பெரிய மருந்தாயம் தாடி சும்மா சார் ஊத்திக்கும் சத்தியமா பொண்ணு நினைக்கவே மாட்டாங்க. என்னடா புடவை ஓகே, ஜாக்கெட் ஓகே, சோஃபா ஓகே, பூ ஓகே, ஆனா ஒரு பொண்ணுக்கான அச்சம் மடம் நாணம் பைப்புல தம்பி பைப்பு அது எதுவுமே காணுமே. பாடிகார்டு முடி சொல்ற மாதிரி நிக்கிறான். சத்யா சொன்ன ஐயா இதெல்லாம் என்ன எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு சொல்லி கொடுங்க சார். சரி முதல்ல ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு ட்ரெஸ் பண்றது முக்கியம் இல்லடா, அதுவும் முக்கியம் தான். இருந்தாலும் அதை விட இந்த நடவுட பாவனைன்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? நல்ல பொண்ணு மாதிரி நடந்து கேட்டு பார்ப்போம். நீ வர வர ஓவரா பண்ணிக்கிற. நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னடா நீ இதுக்கு மேல நடப்பாங்க? நீ வேணா நடந்து காட்டியா? ஆமா நடக்கிறேன். இது போ நிக்கும் போது அந்த நளினம் இருக்கும், புரியுதா? முகத்துல எப்படி இருக்கணும், இந்த பாவனை இருக்கும். அப்படி காலத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு தம்பி. ஒரு வாட்டி நடந்து காட்டு. நடந்து இப்ப கனடா இத கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா நான் வந்துடும். பண்ண இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க, அப்படியே கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம். தடுமாறமா வா. வெரி குட் வெரி குட். வந்துட்டான் தம்பி. வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். ஓகே. அடுத்தது பாவனை. பாவனை அதை நான் சொல்லி கொடுறேன். கண்ணை இப்படி வச்சுக்கணும். கண்ணு இருக்குல்ல, அப்புறம் பாவனை பார்க்க கூடாது. கண்ணுல வந்து அப்படி ஈர்க்கிற மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஈக்கிற மாதிரி. ஈக்கிற மாதிரி இல்லடா, ஈர்க்கிற மாதிரி பார்க்கணும். பண்ணு எப்படின்னு பாக்குறேன். நான் பாருங்க நீ அந்த ஒரு கண்ணு இப்படி பார்க்க கூடாதுடா. கண்ணு மட்டும் தான் மூவ் ஆகணும். சரி அழகா பொண்ணு மாதிரி பண்ணி காட்டு. இன்னொரு வாட்டி நடந்து அதே மாதிரி அந்த நளினத்தோட வா. தம்பி உள்ள நடிப்புதான்.
அதான் 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 ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய கெட்டிமலம் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல துளசி வெற்றியை பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதை தொடர்ந்து வெற்றி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற சுப்பிரமணி துளசி கூட வெற்றி சேரணும்ன்றதுக்காக சில ஐடியாஸை வெற்றிக்கு கொடுக்க வெற்றியும் அவர் சொன்னபடியே துளசி வீட்டுல போய் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது போன்ற வீட்டு வேலைகளை பார்த்தது மட்டும் இல்லாம துளசியோட காலில் விழுந்தும் துளசி மனசு இறங்கவே இல்லை. இதனால கடுப்பான வெற்றியை நீ கொடுத்த ஐடியாலாம் ஒர்க் அவுட்டே ஆகலன்னு சொல்லி சுப்பிரமணியை திட்ட அப்ப சுப்பிரமணி வெற்றிய ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி டிராமா பண்ண சொல்ல கூடவே பொண்ணா நம்ம சத்யாவையே வேஷம் போட வச்சு பொண்ணு மாதிரி நளினம் நடையெல்லாம் வரணும்ன்றதுக்காக ட்ரைனிங் கொடுத்து ஃபன் பண்ணியிருந்தாங்க. மேலும் ட்ரைனிங் ஓகே ஆனதை தொடர்ந்து துளசி வீட்டோட ஆப்போசிட் வீட்டுல குடியிருக்கிற வெற்றிய சத்யா பொண்ணு வேஷம் போட்டு வந்து மீட் பண்ணி வெற்றி கிட்ட பேச்சு கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக இது அஞ்சலி பார்த்து பதறி போய் துளசி கிட்ட சொல்லி கூட்டிட்டு போய் ஜன்னல் வழியா அவங்க என்ன பேசுறாங்கன்றத வேடிக்கை பார்க்க அந்த சைடு வெற்றியும் சத்யாவும் ரொமான்ஸ் பண்ணி சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஒரு முடிவெடுத்து துளசி விட்டு பிரிஞ்சு என் கூட வந்துட்டுன்னு சத்யா சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இதை பார்த்துட்டு துளசியும் அஞ்சலியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஓடிடுறாங்க. வெற்றியும் சத்யா சொன்ன மாதிரியே துளசியோட வீட்டு வாசல்ல வந்து நின்று சொல்லிட்டு போயிட அதுக்கப்புறம் பொண்ணு வேஷம் போட்டிருக்கிற சத்யாவும் கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வெற்றி கூட உட்காந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பான துளசி சத்யாவை போட்டு பொழக்க அப்புறம் தான் இது ஒரு பிராங்க்ன்ற விஷயம் தெரிஞ்சு ஃபன்னா முடிஞ்சிருந்தது. இந்த நிலையில இது சம்பந்தப்பட்ட பிடிஎஸ் வீடியோஸை வெற்றியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் ஸ்ரீகுமார் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. இங்க வந்துட்டா சார் அவர் பிளாக் பண்ணிடுவாங்க. சரி சத்யா அக்ஷர் இந்த ஜென்மம் இல்ல. என்ன பேரு துளசி பழைய காலத்து பேரு அச்சலா குச்சலா பாரு உன் பேர் இவ்வளவு மாடனா இருக்கு ஒன்னா ஷார்ட்டா அச்சு குச்சு ஓகே அச்சு 7 ஜென்மம் எடுத்தாலும் 7 ஜென்மத்துக்கோ ஒட்டி எனக்கு பிரிக்கவே முடியாது. ஏய் மை காட் லேடிஸ் கூட நினைச்சு பாப்போம். காட் காட் ஓகே ஓகே சின்ன கேட்டுதான் ஓகே வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லணும் சார். அப்பதான் நான் போட முடியும். டேக் பண்ணலாமா? ஓகே ப்ளே பண்ணுங்க. கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க. எதிர்பார்த்த மாதிரி வீட்டுக்காரன் கூட வாழ முடியல கூட எதிர்பார்க்காத மாதிரி எதிர் வீட்டுக்காரன் கூட வாழலாம் இல்லையா? எப்படியா ஐடியா? ஓகே ப்ளே.